சம்மர் டைமில் நம்ம பைக்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ரோட்டில் இருக்க டஸ்ட்டு டர்ட்டு எல்லாமே வந்து பைக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஸ்பேர்ஸில் டெபாசிட் ஆகிறது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம பைக்கை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் லாங்கர் டேர்முக்கு நல்லபடியாக வந்து யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி வீடியோவில் சம்மர் சீசனில் உங்கள் பைக்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய WD-40யோட ஸ்மார்ட் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பைக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். WD-40 ஸ்மார்ட் ஸ்ட்ரா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்ப்ரே. ஸ்டெயின்ஸு, டர்ட்டு, ரஸ்ட்டு இதெல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் சரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ ரீசெண்டாக கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து WD-40 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இந்த ஸ்ப்ரே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பைக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்னு சொன்னால் கண்டிப்பாக செயின் ஸ்ப்ராக்கெட் சொல்லலாம். செயின் ஸ்ப்ராக்கெட்டும் வண்டியோட ஏரும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சியும் சரி, ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் சரி நல்லாவே இருக்கும். நம்ம வந்து செயின் க்ளீனிங் அண்ட் லூபிங் பண்ண போகிறோம். ஒவ்வொரு 350 to 400 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து செயின் க்ளீனிங் அண்ட் லூபிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா செயினோட லைஃப்பும் சரி, வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் சரி கண்டிப்பாக வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ வாங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து WD-40யோட இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம செயினை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லூப் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து செயின் க்ளீன் பண்ணுறீங்கனாலும் சரி, லூப் பண்ணுறீங்கனாலும் சரி, வண்டியோட என்ஜினை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கையிலே வந்து வீலை ஸ்பின் பண்ணிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதுதான் வந்து அட்வைசபிளாக இருக்கும், சேஃப்டியும் கூட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து கீழே வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு டவல் வச்சு இதை துடைக்கலாம். துடைச்சதுக்கப்புறம் எந்தளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குன்றதை பார்த்துடலாம். கிளாத்தில் தான் வந்து இந்த செயினை க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் இஃப் இன்கேஸ் ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு இல்லை செயின் க்ளீனிங்லாம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க க்ளீன் பண்ணிட்டு எந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் இப்போயும் ஆல்ரெடி சொன்னது தான், என்ஜினை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கையிலே வந்து வீலை ஸ்பின் பண்ணி வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். டவலில் வந்து இருந்த டஸ்ட்டு, க்ரீஸு எல்லாமே வந்து ஒட்டிக்கிச்சு. அண்ட் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. நான் ஸ்ப்ராக்கெட்டையும் வந்து துடைக்கிறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ க்ளோஸ்அப்பில் நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம வந்து இப்போது க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லூப் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து ஒரு டுவல் ஆக்ஷன் ஸ்மார்ட் ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க WD-40யில். வைடரான ஸ்பாட்ஸுக்கு வந்து இந்த நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து டைட்ராக இல்லை வந்து நேரோவராக இருக்க ஸ்பாட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்வியஸாக வந்து நேரோவராக இருக்க ஸ்பாட் தான், நம்ம வந்து ஸ்ட்ராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லூபாவும் வந்து WD-40 நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். WD-40 வந்து நீங்கள் லூபா அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வந்து டஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா டஸ்ட்டு போய் வந்து டெபாசிட் ஆகாது. ஸோ எவ்ரி 350 to 400 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் க்ளீனிங் அண்ட் லூபிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா செயினோட லைஃப் வந்து ஆப்வியஸாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும்.
வண்டியோட செயினை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த WD-40 ஸ்மார்ட் ஸ்ட்ராவை வந்து எந்தெந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். சஸ்பென்ஷன் அண்ட் அலாய்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரப்பர் கைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். யூஸ்வலாக மற்ற பைக்ஸில் அது இருக்காதுன்றதுனால WD-40 வந்து நீங்கள் ஒரு டவலில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடச்சி வச்சுக்கலாம். ஸோ இதனால் வந்து ஆயில் சீல் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிறத வந்து தவிர்க்கலாம். அண்ட் ரியர் சஸ்பென்ஷன்லேயும் அப்ளை பண்ணலாம், அலாய்ஸ்லேயும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் வண்டியோட கீ ஸ்லாட்ஸாக இருக்கட்டும், ஸ்விட்ச் கியர்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து WD-40 நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஈஸியாக டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக வந்து WD-40 ஸ்மார்ட் ஸ்ட்ரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் என்னோடய ஸ்கூட்டரில் வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. நிறையா வந்து டஸ்ட்டு ரஸ்ட்லாம் வந்து ஃபார்ம் ஆனதுனால அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி கேசஸ்லேயே வந்துட்டு நான் WD-40 அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் திரும்ப அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு ஈஸியரான ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ஸ்ப்ரே எனக்கு கொடுத்துச்சு. WD-40 ரஸ்ட் அண்ட் ஸ்டக்காக இருக்கக்கூடிய நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி லூசன் அப் பண்ண முடியும். ரஸ்ட் அண்ட் ஸ்டக்காக இருக்கக்கூடிய நட்டோ இல்லை போல்ட்லேயோ வந்து WD-40 அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் மூலிமா அந்த இடத்த நல்லா வைப் பண்ணிவிட்டு நீங்கள் லூசன் அப் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து லூசன் அப் பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான ஒரு ஹேக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த WD-40 ஸ்மார்ட் ஸ்ட்ரா வந்து நீங்கள் உங்கள் பைக்ஸாக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும், வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டஸ்ட்டு, ரஸ்ட்டு, கொரோஷன் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பர் எஃபெக்டிவான சொல்யூஷனாக இந்த WD-40 இருக்கும். அண்ட் இது வந்து பிடிலைட் கிட்டேருந்து வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து குவாலிட்டி வைஸும் சரி, ட்ரஸ்ட்வர்தியான ஒரு பிராண்ட்னே சொல்லலாம். அண்ட் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் WD-40 ஸ்மார்ட் ஸ்ட்ரா வாங்கி யூஸ் பண்ணணும், ஸோ உங்கள் வீட்டுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் பைக், ஸ்கூட்டர்ஸ் அண்ட் கார்ஸுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நீங்கள் WD-40 யூஸ் பண்ணுறதுனாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.